இருக்கிறோம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி விழாவில் பங்கேற்க இருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி விழாவில் பங்கேற்க இருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை கிரீம்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு உடல் நலனுக்கான பரிசோதனை என்று இந்த பரிசோதனை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக கலாய்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாவட்டங்களுக்கு சென்று வருகிறார். தொடர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். தொடர்ந்து இதுபோல் ஓய்வின்றி அவர் சென்று வருவதால் வழக்கமாக அவருக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு உடல்நலன் குறித்தான பரிசோதனைக்காக இன்றைய தினம் அவர் இந்த சென்னை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மருத்துவ பரிசோதனை வழக்கமான பரிசோதனை என்றாலும் முதலமைச்சருக்கு சில அறிவுறுத்தல்களை மருத்துவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர் வயது காரணம், அவர் தொடர்ச்சியாக ஓய்வின்றி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வைத்து முதல்வருக்கு மருத்துவர்கள் சில அறிவுறுத்தல்கள் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் முதலமைச்சர் நாளைய தினம் மீண்டும் கலாய்வு நிகழ்ச்சிக்காக மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்கள் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் நாளைய தினத்துக்கு பிறகாக நாளை மற்றும் நாளை மறுநாள் என்று 2 நாட்கள் பங்கேற்க இருக்கிறார். இந்த சூழலில் வழக்கமான ஒரு பரிசோதனைக்காக அவர் சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது.